வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம்ல நீங்க டிப்ளமோ ஆர் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த நோட்டிஃபிகேஷன். பர்டிகுலரா நீங்க சிவில்ல டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு 700+ வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பிஇ முடிச்சவங்களும் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் பர்டிகுலரா நீங்க ஐடிஐல சர்வேயர், டிராஃப்ட்மேன் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்க ஒரு 450+ வேகன்சிஸ்க்கு வந்து காம்படிட் பண்ண முடியும். மெக்கானிக்கல்ல டிப்ளமோ முடித்த மாணவர்கள், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்ல டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு ரொம்பவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், சரிங்களா, கிரேட் 2க்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 45 வேகன்சிஸ் வந்து இருக்கு. அண்ட் எலக்ட்ரிக்கலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது நம்ம டீடைல்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணி எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள், டிகிரி அப்ளை பண்ணலாமா, கொஸ்டின் பேப்பர் எதில் இருக்க போகுது, எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்டா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நான் வந்து நிறைய டைம் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பர்டிகுலராக இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது தான், கரெக்டுங்களா? பட் இதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் கூடுதல் வாய்ப்பு. அதனால எப்போதுமே நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே தான் இருக்கும். நீங்க எப்பவுமே அந்த தயாரா இருங்க, படிச்சு ரெடியா இருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஃபர்ஸ்ட் பால்லே வந்து 6 அடிக்க முடியும். கிரவுண்ட்ல போனோடனே ஃபர்ஸ்ட் பால்ல யாருனாலும் 6 அடிக்க முடியாது. வலைப்பயிற்சியில மிக கடுமையா 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் மெயின் கிரவுண்ட்ல போய் முதல் பால்லே 6 அடிக்க முடியும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய நார்மலான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற டைம்ல நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சு ரெடியா இருந்தா தான் அந்த எக்ஸாம்ல எழுதிட்டு வர அன்னைக்கு நைட்டே நம்ம இந்த எக்ஸாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்ம கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்ற அந்த ஃபீல் வரணும்னா நீங்க எப்போதுமே கடுமையா உழைச்சிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கணும். இது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதனால நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுல நமக்கு ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூஸா கன்சிஸ்டன்ட்டா நீங்க எப்போதுமே ரெடியா இருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை பத்தி டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டுல பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி அப்படின்னு போஸ்டிங் எடுக்கிறாங்க. 3 வேகன்சி இருக்கு. லெவல் 13, இந்த 11-13 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏஇ சேலரி தான் இருக்கும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் இதுல மஸ்ட் பொசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மஸ்ட் பொசஸ் ஏ டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து நீங்க டிப்ளமோ கண்டிப்பா டிப்ளமோ இருக்கணும். இது வந்து நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், சரிங்களா, மஸ்ட் பொசஸ் ஏ டிப்ளமோ. அவங்க பிரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கு மேலே நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால மஸ்ட்டு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் அது பிரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தே ஆகணும். நீங்கள் டிப்ளமோ ப்ளஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் அப்ளை பண்ணலாம். டைரக்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல டிராஃப்ட்மேன் அப்படின்னு ஒரு 5 போஸ்ட் இருக்குது. லெவல் வந்து 11ல் வருது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸிய போஸ்ட் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல. ஓகேங்களா? அதே மாதிரி மஸ்ட் பொசஸிய டிப்ளமோ இன் சிவில், இதுக்கும் மஸ்ட் பொசஸிய டிப்ளமோ இன் சிவில். கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். வேற போஸ்ட் டிப்ளமோ இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப், அதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்ளமோ லெவல் தான், இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 55 வேகன்சி இருக்கு. சரிங்களா? இதுல டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து நீங்க டைரக்ட் பி கூட நீங்க எலிஜிபிள் தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த போஸ்ட் கோட் 299 இருக்கு இல்லையா? ஸோ இதில் தான் வந்து நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? எங்கெல்லாம் டிப்ளமோ இன் சிவில் இருக்கும் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 299 போஸ்ட் கோடுன்னு இருக்கும். அதே மாதிரி ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 வேகன்சி இருக்கு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ போஸ்ட் தான். சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அதில் ஒரு ஸ்பெஷல் ஓவர்சீர் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு 15 வேகன்சி இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் அதில் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு 10 வேகன்சி இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ நம்ம பியும் எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ அதே கோட் தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். நெக்ஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் சர்வேயர் எடுக்கிறாங்க. இந்த சர்வேயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 வேகன்சிக்கு நீங்கள் டிப்ளமோ இருந்தாலும் எலிஜிபிள், பிஇ இருந்தாலும் எலிஜிபிள், நீங்கள் ஐடிஐ சர்வேயர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். பட் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனி கோடு இருக்கும் 387. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் கோடு. ஸோ உங்களுக்கு தனியாக வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் இருக்கும். அந்த சர்வேயருக்கான அந்த ட்ரேட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வேற நீங்க இப்ப சர்வேருக்கு நீங்க பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இருக்கும். நீங்க அதுக்கு தான் எழுதணும். சரிங்களா? ஸோ 2 கொஸ்டின் பேப்பருமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும்.
அதே மாதிரி டிராஃப்ட்மேன் சர்வேயர் அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு 142 வேகன்சி இருக்கு இல்லையா? ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ நம்ம பியூ நம்ம எழுத முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ரெண்டுமே இருக்கு சரிங்களா? ஸோ ஐடிஐ முடிச்சவங்க ஐடிஐ டிராஃப்ட்மேன் அந்த சிலபஸ்ல எழுதுவாங்க. டிப்ளமோ பி முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஜேடிஓ சிலபஸ்ல வந்து எழுதுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபீல்டு சர்வே ஒரு 299 வேகன்சி இருக்கு. இதுலயும் வந்து சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரேட் சர்வே இது முடிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் சேம் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஒரு 42 வேகன்சி இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி இந்த ட்ரேட் சர்வேயர் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் டிராஃப்ட்மேன் சர்வே ரெண்டுமே வந்து எலிஜிபிள் தான். இதில் மஸ்ட் பொசசிவ் டிப்ளமோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதில் வந்து நீங்கள் டிகிரி டைரக்ட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் எழுதலாம். அப்போ நீங்கள் ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 705 வேகன்சி டோட்டலாக நம்ம ஆட் பண்ணால் 705 வேகன்சி வருது டிப்ளமோ சிவிலுக்கு மட்டும். அதில் டைரக்ட் பினா மஸ்ட் ப்ரோசஸ் இல்லாமல் மீதி இருக்கிறலாம் நீங்கள் டைரக்ட் பி எலிஜிபிள். மற்றபடி 498 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க மட்டும் எழுதலாம். ஐடிஐ முடிச்சவங்க மட்டும் இல்லை, அந்த ஐடிஐ குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ காம்படிட் பண்ணுவாங்க. அது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஐடிஐ முடிச்சவங்க எழுதலாம், டிப்ளமோ முடிச்சவங்க எழுதலாம். அது மாதிரி காமனாக ஐடிஐ ப்ளஸ் டிப்ளமோ வந்து 498 வேகன்சி சரிங்களா? மொத்தமாக 705 தான். அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு டிப்ளமோ சிவில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 705 வேகன்சிஸ் வந்து இருக்கு சரிங்களா? ஒரு சிறந்த வாய்ப்பு, சூப்பரான வாய்ப்பு. ஸோ நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டியில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் சரிங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலான ஒரு வீடியோவாக போடுவோம். இப்போ இதோடைய கிளாரிஃபிகேஷன் பார்த்துலாம். 45 வேகன்சி லெவல் 13 வருது. கிட்டத்தட்ட ஏஇ சேலரி தான். ஏஇயோட ஒரு 1500 2000 தான் கம்மியாக இருக்கும் சரிங்களா? ஸோ டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் டைரக்ட் பியும் வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆட்டோமொபைல்ல இருக்கும், மெக்கானிக்கல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். நீங்கள் சிலபஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஆட்டோமொபைலுக்கான தனியான சிலபஸ் ஏனும் மெக்கானிக்கலுக்கான சிலபஸ் வந்து பின்னு இருக்கும். அந்த ஆட்டோமொபைலேருந்து 50%, மெக்கானிக்லேருந்து 50% சேர்த்து தான் உங்கள் கொஸ்டின்ஸாகவே எடுத்திருப்பாங்க. 310 உங்களுடைய அந்த சப்ஜெக்ட் பேப்பர் கோடு பார்த்துக்கோங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். முக்கியமாக கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் சரிங்களா? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெக்கானிக் டெக்னீஷியன் எடுக்கிறாங்க. 2 போஸ்ட் தான். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் டிப்ளமோ நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இதுக்கும் அந்த காமனாக இருக்கக்கூடிய அதே பேப்பர் அந்த 310 இருக்கு இல்லையா பேப்பர் கோட், ஸோ அதுதான் வந்து இருக்கும் சரிங்களா? சப்ஜெக்ட் கோடு 310 வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சரிங்களா இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும். ஐடிஐ முடிச்சவங்களுக்கு எலிஜிபிள். ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் மெக்கானிக், ஸோ ஐடிஐ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபிட்டர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஐடிஐயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஆப்ரேஷன் 35 வேகன்சி இருக்கு. இது கொஞ்சம் அதிக வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஐடிஐ முடிச்சவங்களுக்கு எலக்ட்ரிஷியன், ஃபிட்டரு, மெக்கானிக் மோட்டரு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஒரு மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் இவங்க எல்லாமே எழுதலாம். இவங்க எல்லாத்துக்குமே ஐடிஐ ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஸ்டின் இருக்கும். வேற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். ஆட்டோமொபைல் எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து தனியாக சப்ஜெக்ட் கோடு இருக்கும் 255 சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலிஜிபிள் கிடையாது. ஸோ ட்ரிபிள்இல நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போ நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் இந்த சப்ஜெக்ட் கோடும் நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் கூட எழுதுவீங்க. 310 இதுவும் நீங்கள் எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும் சரிங்களா? ஒருவேளை மெக்கானிக்கல் முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த 310க்கு ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 255க்கு ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க சப்ஜெக்ட் பேப்பரில். ஸோ அப்போ இது வந்து மெக்கானிக்கல் சிலபஸ் மட்டும் இருக்கும். இந்த 310 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் சிலபஸ் இருக்கும், ஆட்டோமொபைல் சிலபஸ் இருக்கும். 50% இருக்கும். 200 கொஸ்டினும் ஆட்டோமொபைலேருந்து 100 கொஸ்டினும் மெக்கானிக்லேருந்து 100 கொஸ்டின் இருக்கும். பட் வேற இந்த போஸ்ட்டுக்கு 100 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அந்த சிலபஸ்ல இருந்தா இருக்கும் சரிங்களா? அப்போ 2 நாள் நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா? வேற நீங்கள் சிவிலாக இருந்தீங்கன்னா சிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கீங்கன்னா ஸோ ஒரே நாள் தான் உங்களுக்கு ஒரே எல்லா போஸ்ட்டுக்குமே காமனாக அந்த ஜேடிஓ சிலபஸ் தான். ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டில் நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் வந்து பாருங்க. ரெஃப்ரிஜரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் எலிஜிபிள் ஐடிஐ. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு எலிஜிபிள் தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சரிங்களா? இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் மட்டும் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அண்ட் டெக்னீஷியன் அதே ஆவின்ல டயர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் ஒரே ஒரு போஸ்ட். இதுலேயும் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல். ஸோ இவங்க வந்து எழுதலாம். ஆட்டோமொபைல் எலிஜிபிள் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. ஸோ அதே 310 தான். தனித்தனியாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே டைம் எழுதுவீங்க இல்லையா? ஸோ அந்த இந்த பேப்பருக்கு நீங்கள் எழுதுவீங்களே அதுலேருந்தே அவங்க வந்து மார்க்கோடைய அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பாருங்கள் டெக்னீஷியன் அதே ஆவின்ல
எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐல எலக்ட்ரீஷியன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். வேற டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து நீங்கள் டேரக்ட் பியும் எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ அது எழுதிக்கலாம். பட் இதுக்கு ஏதோ ஒரு லைசன்ஸ் வேணும். ஸோ அது மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் அசிஸ்டன்ட் டெஸ்டர், இதுக்கு 2 வேகன்சி இருக்குது. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும், டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதுக்கு டிப்ளமோ தான். அப்புறம் அக்ரிகல்ச்சர், அதுக்கு டிப்ளமோ தான். பிரிண்டிங் டெக்னாலஜி, அது வேகன்சி பார்த்துக்கோங்க, 10 வேகன்சி. வெல்டருக்கு கேட்டிருக்காங்க, பாய்லர் அட்டெண்டன்ட், லேப் டெக்னீஷியன். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக நான் வந்து சொல்லியாச்சு, எவ்வளோ வேகன்சி, எதில் காம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்புறம் வந்து பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடிஸில் ஆப்டிடியூட் ஆட் ஆகிடும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் 75, ஆப்டிடியூட் 25, 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதுக்கு 150 மார்க், இதுக்கு 150 மார்க். பட் இதில் இந்த 100 கொஸ்டினில் இந்த 150 மார்க்கில் நீங்கள் ஜஸ்ட் 40% எடுத்தால் மட்டும் போதும். அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி நேச்சர் தான். சரிங்களா? ஸோ அந்த 40% எடுத்தால் தான் இந்த பேப்பரே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுலேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் எக்ஸாமே ஃபெயில் தான். அதனால் கொஞ்சம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் அந்த 40% மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கணும். சரிங்களா? ஓகே, அரௌண்ட் ஒரு 60 மார்க் கிட்ட எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே. அதுக்கப்புறம் பார்ட் பி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ ஸ்டாண்டர்ட் 200 கொஸ்டின் இருக்கும், 3 ஹவர்ஸ், 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி, இது வந்து பார்த்தீங்கன்னா OMR. ரெண்டுமே வேறு வேறு அப்ஜெக்டிவ் தான் எல்லாமே, பட் வேறு வேறு டேட்டில் நடக்கும். சரிங்களா? முக்கியமாக பாருங்கள், பார்ட் பி ஆஃப் பேப்பர் 1, ஸோ இதையும் பார்ட் 2, இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 450 மார்க்குக்கு. இன்டர்வியூ கிடையாது, டைரக்ட் போஸ்ட் தான். இதில் ரொம்ப முக்கியம், சீக்கிரமே போஸ்டிங் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம். அதனால் ரொம்ப சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ எழுதிக்கோங்க. ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதர் கேட்டகரி தவிர பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும் ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் தாராளமாக எழுதலாம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் மினிமம் 21 வயசு இருக்கணும், அப்போ தான் வந்து எழுத முடியும். அதர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 34 கம்ப்ளீட் ஆகிடக்கூடாதுன்னு இருக்கும். அது பார்த்துக்கோங்க. என்ன டைமுக்குள்ளே, என்ன டேட்டுக்குள்ளே அந்த ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பாருங்கள், 9/11. சரிங்களா? காலையில் நடக்குது எக்ஸாமு. பட் இது பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 நாள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த டேட்டுக்குள்ளே. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் 1 எழுதுவீங்க, ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சப்ஜெக்ட் கோடு வந்து 310 எழுதுவீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 255, இதுக்கு தனியாக எழுதுவீங்க. 2 நாள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்தந்த எக்ஸாம் அந்தந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? வேற நீங்கள் சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு தான், இந்த சிவில் இன்ஜினியரிங் 299 அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு ஒரு நாள் தான் எக்ஸாம் எழுத போறீங்க. வேற நீங்கள் வந்து ட்ரேடெலாம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வேற வேற சப்ஜெக்ட் கோடில் வேற வேற டேட்டில் நடக்கும். வேற சர்வே இருக்கு பாருங்க, டிராஃப்ட்மேன், எலக்ட்ரீஷியன், ட்ரேடு இங்கே இருக்கு. பட் ஒருவேளை நீங்கள் எலக்ட்ரீஷியன் சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா, சரி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இங்கே 336 இந்த சப்ஜெக்ட் கோடில் நீங்கள் ஒரு நாள் தான் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டும் டைம் வந்து அவங்க பின்னர் வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி தான். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு நமக்கு பர்டிகுலராக எக்ஸ்க்ளூசிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி MITயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் அவர் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காரு. பிஓ ஆட்டோமொபைல் தான், எம்இ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் தான். ஸோ அவர் வந்து ஹெச்ஓடியாக இருக்கார் ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜில். ஸோ நான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண காலத்தில் நான் ஒரு பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணேன், இந்த காலேஜில் ஒர்க் பண்ணேன். என்னோட ஹெச்ஓடி தான், அவரை ரிக்வஸ்ட் பண்ணி நான் வந்து எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு வீடியோ போடுவார். அண்ட் எப்படி எடுக்க போகிறோம், எப்படி அந்த ஆட்டோமொபைல் சிலபஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக ஆட்டோமொபைலுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாருமே இதில் புதுசு தான். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இங்கே இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 50% சிலபஸ் வந்து எல்லாருமே புதுசாக தான் படிக்கணும். அதனால ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த அந்த காம்படிஷன்லாம் இருக்காது. ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் ஓரளவுக்கு காமனாக இருக்கும். அதுவுமே இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட்னால ஸோ அது கூட நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதனால இந்த ஆட்டோமொபைலுக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம சார் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எடுத்திருக்காரு. பட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். டீட்டெயில்டாக என்ன ஸ்கெடியூல், எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், சாரே வந்து பேசுவார். நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலாக August 5 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ JDO இதில் சர்வே டிராஃப்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் நிறையா இருக்குது. போன பேட்ச்க்கு எடுத்தது நீங்கள் போயிட்டு கற்பம் தமிழா அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் சர்வே டிராஃப்ட்மெண்ட் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரீ கிளாஸ் வந்து யூடியூப்லேயே இருக்கும்.
அதையே பாருங்க. அந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடிஎஸ் ஸ்டாண்டர்டுக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். வேற ஜேடிஓக்கு நீங்க இப்போ கரண்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் போயிருக்கும். ஸோ அதுல இருந்தே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து ஆன்லைன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000. மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இசி நம்ம 4 ஸ்ட்ரீமுக்குமே நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ மெக்கானிக்கலுக்கு நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சரிங்களா. ஸோ ப்ராப்ளி என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்ற டேட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்ஆர்பி ஜேஇக்கும் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ஏஇக்கு வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ அதில் நம்ம அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் தனித்தனியாக ஆர்ஆர்பி ஜேஇக்கு அண்ட் ஏஇக்கு அப்புறம் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தனித்தனியாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ நம்மளுக்கான கிளாஸ் ஸ்கெடியூல். ஸோ இந்த ஸ்கெடியூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா சொல்லியாச்சு. நம்ம ஆப்பில் தான் வந்து லைவ் போகும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்க்கான லிங்க் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்களே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ லைவ் சரிங்களா. இது டெய்லியும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்ல வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். இதுக்கான லிங்க்லாம் நம்ம எப்போதுமே டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஒரு நல்ல சூப்பரான ஒரு வாய்ப்பு டிப்ளமோ ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தயவு செய்து பயன்படுத்துங்க. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய வேலை வந்து நீங்கள் படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து படிச்சுட்டே இருங்க. நிறைய பேர்த்த பார்க்குறேன் 2 மாதம் படிக்கிறது, 3 மாதம் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியாதுன்னு நினைக்கிறது. முதல்ல உங்களால் முடியாதுன்றது அதை வச்சு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ அதனால கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கே ஒரு நாள் பயங்கர ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயரை வச்சுட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அந்த ப்ரிப்பரேஷனில் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருங்க. வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் கரெக்ட்டுங்களா. நீங்கள் ஏதாவது ஒரு கேப் விட்டிங்கன்னா தான் அது திரும்ப உட்காந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படியே கண்டினியூஸாக படிக்கிறவங்க தான் இங்கே நிறைய கிளியர் பண்ணுறாங்க, நம்மளும் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அதனால் ஒரு சூப்பரான வாய்ப்பு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இதை பற்றி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெளிவாக வந்து நம்ம வீடியோ போடலாம். நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.